ஹலோ தமிழ் சொந்தங்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம டே 1 ஆஃப் வெப் சேலஞ்சில் இருக்கோம். இன்றைக்கி வந்து தைப்பூசம். அதனால எத்தனை பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்கள் டயட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி மார்னிங் 5 to 6 என்னோடய ஜிம் ரொட்டீன் முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் இருக்க வெண்ணமலை கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பூசங்கிறதுனால கொஞ்சம் சக்கரை பொங்கல் செஞ்சனால காலையிலத்துக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்து நான் வந்து மத்தியானம் ஒரே சாப்பாடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டீனுக்கு பன்னீர் எடுத்துக்கிட்டேன். பன்னீரில் வந்து பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். என்னோடய கிட்ஸ் 2 பேருக்கும் இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனால அவங்களுக்கும் எல்லாேருக்கும் சேர்த்து ஒன்றாவே சமைச்சாச்சு. கூட கொஞ்சம் பொங்கல் வச்சு கர்ட் சேர்த்து சாப்பிட்டாச்சு. அடுத்தது நைட்டுக்கு வந்து பைனாப்பிள் மட்டும் சாப்பிட்டுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய இன்டேக் பார்த்திங்கன்னா 3 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக நான் குடித்து முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே குடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட்டில் வந்துட்டு ப்ரோட்டீனுக்கு பன்னீர் எடுத்துட்டேன். அப்போ காப்ஸ்க்கு ரைஸ் எடுத்துட்டேன். சரி, இன்றைக்கி டே 1ங்கிறதுனால நம்ம ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம பாடியை கஷ்டப்படுத்திட்டு இருந்தோம்னா அப்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த டயட்டோட ஆசை வந்து நாளடைவில் குறைஞ்சி போயிடும். என்னடா ரொம்ப ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓவர் ஒர்க்காக இருக்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி டே 1 வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கல. என்னோடய ஜிம் ரொட்டீன் பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி என்னோடய ட்ரெயினர் வந்து எனக்கு லெக் டே கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இங்கே கரூர் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வெங்கமேடில் இருக்குது. அங்கே தீபலக்ஷ்மி மேம் கிட்ட தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து எனக்கு அவங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி அவங்க எனக்கு லெக் டே கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு மெயின் வந்து ஸ்குவாட்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்குவாட்ஸ் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு லோவர் பாடி டோன் ஆகிட்டே வரும். ஸோ நீங்களும் வந்து ஹோமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்குவாட்ஸ் எக்ஸசைஸ் மட்டும் கம்பல்சரி டெய்லியும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பெரிய டயட்டீஷியன் யோகா இன்ஸ்ட்ரக்டர்லாம் எதுவும் கிடையாது. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த டயட் வந்து என்னோடய பாடி டைப்புக்கு எப்படி ஒத்து வரும் எல்லாமே நான் ஓனாக அனலைஸ் பண்ணி பண்ணுறது தான். நீங்களும் இந்த டயட்டே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் ஒருக்கா கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த டயட்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே ஓவர் டயட்டிங் பண்ணாதீங்க. அது நம்மளுக்கு வந்து நாளை பின்ன நீங்கள் வெயிட் செக் பண்ணும்போது வெயிட் இறங்காமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ரொம்ப டீமோட்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்துட்டு நீங்கள் வந்து உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே ரொம்ப ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் போக 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 நம்மளுக்கு டயர்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கிட்ட 28 days இருக்குது. 28 daysல 5 kgங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஈஸியான டார்கெட் அச்சீவபிள் தான். ஸோ நீங்கள் எதுக்குமே மனசு தளராமல் நம்ம வந்து டே 1லேருந்து டே 28 வரையிலும் என்ன தான் வெயிட் குறைஞ்சாலோ குறையாட்டியோ நம்ம பாட்டுக்கு ஓடிட்டே இருப்போம். ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து என்னோடய வெயிட் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து 71 to 72ல் ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் 71 kgsன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபெப் எண்டில் வந்துட்டு எனக்கு 5 kgs குறைக்கணும். அதாவது ஒரு 67ஆவது வரணும். உங்களுக்கும் அந்த மாதிரி உங்கள் வெயிட்டும் நீங்கள் உங்கள் டார்கெட் வெயிட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை கொண்டு போவோம். அப்புறம் என்னோடய மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸும் இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு நோட் போட்டுட்டு உங்களோட லைக் உங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே மெஷர் பண்ணி இல்லை யாரையாவது மெஷர் பண்ணி தர சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டே 21 அப்போது நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கோம், அப்போ டே 28 அப்போது நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் லூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நான் இப்படி தான் ஒரு நோட் போட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய வெயிட்டை ட்ராக் பண்ணுறதுக்காக. இன்ச்சஸ் வந்து மந்த் எண்டில் தான் மறுபடியும் எடுக்க போகிறேன். ஆனால் வந்து வெயிட் வந்து நான் டெய்லியும் மெஷர் பண்ணி எழுத போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிட்டன் ஜேர்னல் வந்துட்டு நான் மந்த் எண்ட் அதாவது டே 28 அன்றைக்கும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளோ சேஞ்சஸ் என் பாடியில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நீங்களும் ஒரு நோட் மாதிரி போட்டுட்டு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இன்ச்சஸ் இவ்வளோ ஏறி இருக்கோமா இறங்கியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெயிட்டையும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் உங்களுக்கு சேரலைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. சும்மா மெஷர் பண்ணி உங்களோட சைஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நாளைக்கு டே 2 வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.